ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஷ்டமா சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். எப்பவுமே ஒரே மாதிரியா சட்னி செய்யாம கொஞ்சம் விதவிதமா சட்னி செஞ்சோம் அப்படின்னா தான் தினமும் நம்ம செய்யற இட்லி தோசை நல்ல டேஸ்டா இருக்கும். இன்னைக்கு அது போலவே முள்ளங்கி வச்சு நல்ல சூப்பரா டேஸ்டியா ஒரு சட்னி தான் செய்ய போறோம். இது வரைக்கும் இஷ்டமா சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேன்ல 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடான உடனே 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுந்து போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. இது ரெண்டுமே நல்லா பொன்னிறமாக வறுபட்டு வரணும். மிதமான சூட்லையே இது ரெண்டுத்தையுமே நல்லா வறுத்துட்டு இருக்கணும். நல்லா கலந்துட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா தான் கருகாமல் நல்லா வறுபட்டு வரும். ஒரு 75% நல்லா வறுபட்ட உடனே சட்னிக்கு தேவையான அளவுக்கு காரத்துக்கு நம்ம வரமிளகா போட்டுக்கலாம். நான் ஒரு 7 வரமிளகா பக்கம் போட்டிருக்கேன். வரமிளகாவும் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்போட சேர்த்தி நல்லா கலந்துடும் போது மீதி 25%மே நல்லா முறுமுறுன்னு வறுபட்டு நல்லா பாருங்க இது போல் கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அப்போ தான் சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். இது மூணுத்தையுமே வேற பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதே பேன்ல இன்னொரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு நார்மல் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயத்தை அப்பப்போ கலந்துட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். முள்ளங்கி வாய்வு இருக்கிறதுனால பூண்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் தாராளமாகவே பூண்டு போட்டுக்கோங்க. என் பூண்டு சின்ன சின்னதாக இருக்கிறதுனால நான் ஒரு 10 பல்லு பூண்டு போட்டு வெங்காயத்தோட சேர்த்தி நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். வெங்காயம் நல்ல ஒரு பிங்க் கலரில் வதக்கி வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். இதில் நான் ஒரு நார்மல் சைஸ் முள்ளங்கியை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வெங்காயத்தோட சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கலாம். முள்ளங்கியை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா சீக்கிரமாக வதங்கி வந்துடும். கொஞ்சம் பெருசாக கட் பண்ணோம்னா லேட் ஆகும். அதனால் சின்ன சின்னதாகவே கட் பண்ணிக்கோங்க. முள்ளங்கியோ போட்ட உடனே கொஞ்சமாக வதக்கி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு இந்த ஸ்டேஜ்லேயே போட்டு நல்லா கலந்துட்டுக்கலாம். அப்போ தான் முள்ளங்கியும் வெங்காயமும் நல்லா வதங்கி வர சமயத்துக்கு அதுக்கு உப்பும் பிடிச்சிருக்கும். வெங்காயம் பூண்டு முள்ளங்கி இது எல்லாமே நல்லா வதங்கி வந்திருக்கு. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் போட்டு நல்லா கலந்துட்டுக்கலாம். முள்ளங்கியை நல்லா வேக வச்சு எடுக்கணும். அதனால ஒரு 10 நிமிஷமாவது நல்லா மிதமான சூட்லேயே வச்சு அப்பப்போ கலந்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. முள்ளங்கி நல்லா சாஃப்டாக வெந்திருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இதில் நான் 2 நார்மல் சைஸ் தக்காளி, ரொம்ப பெருசு இல்லாமல் கொஞ்சம் சிறுசாக, அதை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூடவே சேர்த்தி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறேன். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகணும். அப்பப்போ கலந்துட்டு நல்லா சாஃப்டாக வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நான் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் கலந்து விடும்போது பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லாவே சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இதை நல்லா ஒரு முறை கலந்துட்டுக்கணும். அப்போ தான் தக்காளியோட பச்சை வாசனை சட்னியில் வராமல் இருக்கும். தக்காளியுமே நல்லா வதங்கின உடனே கடலைப்பருப்பு துவரம்பருப்பு வரமிளகா போட்ட பிளேட்லேயே இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருவோம். ஆறின பிறகு இந்த கடலைப்பருப்பு துவரம்பருப்பு வரமிளகாவை ஃபஸ்ட்டே நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தக்காளி வெங்காயம் முள்ளங்கி பூண்டை நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க. நான் ரொம்ப தண்ணியாட்டம் அரைக்கலை, கொஞ்சம் கெட்டித்தன்மையாக தான் அரைச்சி எடுத்திருக்கேன். இதை இட்லி தோசைக்கு நல்லா தொட்டு சாப்பிட்லாம். சாதத்துக்கு வேணும்னா கூட நல்லா பிசைஞ்சு போட்டு சாப்பிட்லாம். நல்லா துவையல் போல் இருக்கும். இன்னைக்கு நான் இந்த முள்ளங்கி சட்னியை தோசையோட தான் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.